அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருள்வார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் பழமையான கோவில் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. புராணங்களின்படி இந்த கோவில் திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களுடைய ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசான சிலையை முருகன் உருவாக்கியது தான். புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரன் விநாயகர் பெற்று கொண்டதால கோவித்து கொண்டு இந்த பழனி மலையில தங்கிவிட்டார் முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்க போவதாக உறுதியாக கூறிவிட்டார். பிற்காலத்துல இந்த தலத்திற்கு வந்த வழிபட்டு தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்த பொழுது நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனி என அவ்வை போற்றிருக்காங்க. இதுவே காலப்போக்கில் இந்த தலத்தில் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு. தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பழனிமலைக்கு போகர் தவமிருந்து வந்தபொழுது அன்னை பார்வதி முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டார் போகர். இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசான சிலை செய்யும் பணியில் உதவியிருக்காங்க. மிக அற்புதமான நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் போகர் முனிவர் இந்த நவபாசான சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோய்களும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது. இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முருகனின் விக்கிரகத்துல ஒரு கிளியின் உருவம் இருக்கு. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் இருக்கக்கூடிய பேர் பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பழனிமலைக்கு செல்லும் வழியில இடுமனின் சன்னதி இருக்கு. இடுமனுக்கு அதிகாலையில முதல்ல பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யறாங்க. முற்காலத்துல வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தன்னுடைய தோல்ல ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என மலையை தூக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த பழனி மலையில தான் தூக்கி வந்த 2 மலைகளையுமே வைத்து களைப்பாறும் பொழுது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடுமன் முருகனின் பக்தராயிருக்காரு. 2 மலைகளையுமே தூக்கி வந்து இடுமனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாட்டு முறை உண்டானது. அது மட்டும் இல்லாமல் பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திருப்பும் ஞான ஆசிரியராக இந்த தலத்தல கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறாரு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையை சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வராங்களோ அதே போல அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு பக்தர்கள் பழனி மலையை கிரிவலம் செல்வது இன்னும் சிறப்பானது. இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்பு 450 மீட்டர் உயரம் உள்ள மலையை 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். இந்த மலையை ஏற முடியாதவர்கள் மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதியும் இருக்கிறதாக சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி 4 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதாகும். பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. சந்தனம், பன்னீர் தவிர மீத அபிஷேக பொருட்கள் எல்லாமே
முருகனின் விக்கிரகத்தில் எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தரின் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். முருகன் சிலை மீது எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தரின் உத்தரவின் பேரில் தருவதால் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு நாளையில் 6 முறைக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுது. ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ எதுவும் கிடையாது. திருப்பதி கோவிலில் பிரசாதமாக லட்டு எப்படி புகழ் பெற்றதோ அதே போல் பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படும் பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலின் பஞ்சாமிர்தத்தை சாப்பிடுபவர்களுக்கு அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான வாக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் விட்டிருப்பதால மலையாள பக்தர்கள் மிக அதிக அளவில் வந்து பழனிமலைக்கு செல்வதாக சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களுடைய காணிக்கை பெறக்கூடிய கோவிலாக பழனிமலை கோவில் இருக்குது. பழனி ஆண்டவரை வழிபடும் பக்தர்கள் சிலர் தங்களுடைய தொழில் வியாபாரிகளின் கூட்டாளிகளாக கிடையாது. மிகுந்த லாபம் பெற்ற பின்னும் அந்த லாபத்தின் பாகத்தை முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக உண்டியில் செலுத்துகிறாங்க. திருப்பதியில் எப்படி தலைமுடியை மொட்டையடித்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்களோ அதே போல் பழனி முருகனுக்கு முடியறிக்கை காணிக்கை செலுத்துவதாகும். இங்கு இருக்கக்கூடிய போகர் சித்தரின் சமாதியை வழிபடுவதால் இன்றுமே சூட்சம வடிவில் பழனி மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போகர் நமது குறைகள் அனைத்தையும் தீர்த்தருள்வார் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆன்மீக ஞானம் பெற திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில் என அனைத்துமே அதிக அளவில் இங்கு வந்து பக்தர்கள் வேண்டிக் கொள்வதாக சொல்லப்படுது. பழனிமலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி கோவில் உட்பட்ட அனைத்து கோவில் சன்னதியிலுமே காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது தான் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த திருத்தலத்தில் கந்த பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவருடைய திருமேனி போகர் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது. இதனால மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் எல்லா நோய்களையுமே குணப்படுத்தும் வல்லமை கொண்டதாக இருக்கு. மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை, ஆனால் ஒரு மலையே மருந்தாக அமைவது அபூர்வம். இந்த அபூர்வ மலை திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் பொதிகை மலையில் காட்சி தருவதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பொதிகை மலையில் வந்து தங்கி அகத்திய முனிவர் தன் சீடனான இடும்பாரசன கையிலே சென்று அங்கு முருகப்பெருமானுக்குரிய கந்த மலையில் காணப்படும் சிவசக்தி சொரூபமாக சக்திகிரி, சிவகிரி என 2 மலைகளையுமே தனது வழிபாட்டுக்காக கொண்டு வரும்படி பயணித்திருக்கார். இடும்பாரசன் தனது பக்தராகிய இருந்தபடியாக அகத்தியரின் கட்டளையே தனது மனைவியிடம் இடும்பையிடம் கைலாய்க்கு சென்று சிவகிரி, சக்திகிரி என 2 குன்றிகளுமே ஒரு பெரிய பிரம்மதண்டத்தின் இருபுறங்களுமே காவடியாக கட்டி தொங்கவிட்டு தோள் மீது சுமந்து கொண்டு வந்தான். அந்த 2 கிரிகளையுமே திரு ஆவினங்குடியில் நிலை பெற செய்யும் இடுமனுக்கு அருள் புரியும் பெரு விருப்பம் கொண்டு முருகப்பெருமான் குதிரை போல செல்லும் அசுரனாக வடிவமைத்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இடுமன் வழி தெரியாது தவித்து கொண்டிருந்தான். முருகப்பெருமான் இருமனை திரு ஆவினங்குடிக்கு அழைத்து சென்று இளப்பாரியை விட்டு போகும்படி கூறியிருக்காரு. அந்த வண்ணமே இடுமனுக்கு காவடி இறக்கி வைத்துவிட்டு இளப்பாரி இருக்காரு. மீண்டும் காவடி தூக்க முடியவில்லை. இந்த காரணத்தினால ஆராய்ந்தான் இடுமன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.